ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட பைக் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். எஸ், அது உண்மைதான். நம்ம பைக் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து பைக் வாங்கி ஒரு 3 மாதம் கழிச்சோ, இல்லை 2 மாதம் கழிச்சோ, இல்லை 1 மாதம் கழிச்சோ கிடையாது. பைக் வாங்கின அன்னைக்கு அதே நாள், அதே மணி நேரம், கரெக்டாக பைக் எடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறேன்னே தெரில. இது யார் மேலே ஃபால்ட்டு அப்படின்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது மாதிரி நான் ஃபஸ்ட் டே எடுத்துகிட்டு வந்து ஷோரூம் மட்டும் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பைக்கை பார்த்து. இது என்னென்னு சொல்கிறது, நேரன்னு சொல்லுதா இல்லை பெரிய அடி இல்லாமல் தப்பிச்சது என்னோடய லக்குன்னு சொல்கிறதான்னு தெரில. பட் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இத்தனை நாளாக. இப்போ பைக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. இருந்துமே அது இன்னுமே எனக்கு அது அடிக்கடி எனக்கு தோணிகிட்டே தான் இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு டெலிவரி எடுத்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இத்தனை நாள் வந்து வெளியே வர முடியல. சரி, என்ன பண்ணுறது, கடந்து போகிறதான வாழ்க்கை அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஓகே தான். ஸோ எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் மேலே தப்பு, எதனால் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பைக் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அக்டோபர் 1 ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம பைக் வாங்கினோம். டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம ஒரு காலைல ஒரு 10:40 போல் பைக்கு டெலிவரி எடுத்திருப்போம். டெலிவரி எடுத்துகிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி வரும்போது கரெக்டாக ஒரு 10:41க்கு ஒருத்தர் வந்து ஆப்போசிட்லேருந்து கொடுத்துட்டான் பைக்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஜெட் பைக்கு. அதை வந்து ஆப்போசிட்லேருந்து கொடுத்துட்டான். யாருமே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அடி இல்லாமல் ஒரு சின்ன அடியிலே தப்பிச்சிருச்சு அப்படின்னு என்னால் சந்தோஷப்பட முடியல. பட் இருந்தாலும் அதான் உண்மை. என் பைக்கை காமிக்கிறேன், முதல்ல பாருங்கள், எனக்குள்ள அடின்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வைஸ் தான் நம்மளோட பைக்கு. பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். NS 200. ஸோ எனக்குள்ள ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இங்கேருந்து பார்க்கும்போது கரெக்டாக ரைட் சைடில் ஒரு வண்டி வந்து தெரிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். இந்த 2 மிரர் நீங்கள் கம்பேரிசன் பாருங்களேன். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும், இந்த சைடில் இருக்க மிரரு. இந்த சைடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த இங்கே அடித்ததுனால அந்த மிரர் பெண்ட் ஆயிடுச்சு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இங்கனக்குள்ளே இந்த மிரர் பெண்ட் ஆனது, இதெல்லாம் அந்த கிரிப்லாம் உடஞ்சது. உங்களுக்கு மிரர் பார்க்கும்போதே தெரியும், நல்லா கீழே வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குங்களா. இந்த அடிச்ச அடியில் மிரர் ஃபுல்லாக பெண்ட் ஆயிடுச்சு. இந்த இன்னும் ஒரு சின்ன மார்க் இருக்கும், இந்த அங்கே ஒரு மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த சஸ்பென்ஷன் ஒரு சின்ன அடி, எனக்குள்ளே ஒரு அடி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது 3 தான் மேஜராக அந்த பைக் ஹிட் ஆனது வந்த ப்ராப்ளம் இந்த பைக்கில். ஸோ காட்ஸ் கிரேஸ் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒன்று தான், இந்த மிரர் சைடில் தான் லைட்டாக அடிபட்டுருச்சு. ஸோ இந்த மிரர் நான் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த பெண்ட் எடுக்க முடியுமா நான் பார்க்க போகிறேன். மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், ஒரிஜினல் வாங்கி போட்டால். ஆனால் என்ன தான் ஒரிஜினல் போட்டாலும் பைக் வாங்கும்போது வந்து அந்த குவாலிட்டி மாதிரி பைக் வர இது அந்த மாதிரி மிரர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை முடிஞ்சளவுக்கு நான் பெண்ட் எடுத்து போட பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேறு புது மிரர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும். எனக்கு அதுவுமே சரியாக தெரில. இப்போ 2 மிரர் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணணுமா, இல்லை 1 மட்டும் தனியாக கொடுப்பாங்கன்னு தெரில. நான் போயிட்டு எதுக்கும் ஷோரூமில் கேட்டுட்டு எப்படி அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ஆக்சிடென்ட் ஆன வீடியோ நான் முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்கில்லாக நீங்கள் பைக் ஓட்டினாலும், நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் பைக் ஓட்டினாலும், ஆப்போசிட்டில் வரவங்க சரியாக ஓட்டலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரோட்டுக்குன்னு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 50-50 தான். 50% தான் உங்கள் ஸ்கில்லு, 50% ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வராங்க அப்படின்றத பொறுத்து தான் யார் பைக் அடிபடும் அப்படின்றது முடிவாகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் போகிறப்ப சேஃப்டியாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த அஃபென்ஸ்லையும் ஈடுபடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுங்க. என்னை மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். ஸோ இன்னொரு வீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.